வணக்கம். 6 reasons why you should stop being too good. நம்பர் 1, நீங்கள் ஒருத்தருக்கு ரொம்ப குட் பர்சனாக இருந்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. லாஸ்ட்டாக அவங்க உங்களை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்பர் 2, நீங்கள் அவங்களுக்கு குட்டாக இருக்கணும், அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு யோசிச்சு உங்கள் ஆட்டிடியூட்ஸை சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போது உங்கள் ஒரிஜினல் பர்சனாலிட்டி மாறி போயிடும். நம்பர் 3, ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் அது தப்புன்னு தெரிஞ்சே ராங் டெசிஷன்ஸ் எடுப்பீங்க. அந்த அளவுக்கு அவங்க உங்களை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நம்பர் 4, உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களை ஒரு போரிங் பர்சனாக ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் மேலே இருந்த கியூரியாசிட்டி போயிடும். நம்பர் 5, உங்கள் மேலே இருந்த ரெஸ்பெக்ட் குறையுதுன்னா அவங்க உங்கள் மேலே வச்சிருந்த ட்ரஸ்ட்டும் குறையுதுன்னு அர்த்தம். அந்த செகண்டில் இருந்து நீங்கள் ஏதோ ஒரு பெனிஃபிட்காக தான் அவங்க கூட இருக்கீங்கன்னு நினைப்பாங்க. நம்பர் 6, நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்திக்கிட்டு இருக்கும். அது கடைசியில் உங்களை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். மற்றவங்களுக்கு குட்டாக இருக்கிறத விட ஹானஸ்டாக இருக்கிறது மற்றவங்களை கொஞ்சம் ஹர்ட் பண்ணாலும் அதுதான் நமக்குள்ள ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, நாம ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? ஸோ பி குட் அண்ட் ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப்.